ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. செறிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சக்கைக்கொட்டை மிளகூட்டல், இதில் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்துருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி அண்ட் நெல்லிக்காய் தொகையல், சூப்பர் காம்பினேஷன் அண்ட் வெரி குட் ஃபார் ஹெல்த். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பலாக்கொட்டை, சக்கைக்கொட்டை. இது வாங்கி அந்த கொட்டையை எடுத்து நல்லா அலம்பி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் நம்மளுக்கு ஒரு கல்லால் நசுக்கும் பொழுது எகிரி போயிடும். அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தட்டிட்டேனாக்கா அந்த ஸ்கின்னை ஈஸியாக எடுத்துடலாம், தோலை. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஒரு பேப்பர் மேலே வச்சு தட்டிட்டு இப்போ தோல் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இது ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். தோலை நீக்கிட்டு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பலாப்பழம் உடம்புக்கு நல்லதில்லை, பலாக்கொட்டை மட்டும் நல்லதானா? ஆமாம், நிச்சயமாக நல்லது தான். இது கூட ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகூட்டல். இது தோலை சீவின்றலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் குட் ஃபார் ஹெல்த். நம்மளுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம். வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஒரு தரம். இதை குட்டி குட்டியாக நறுக்க போகிறோம். இந்த பலாக்கொட்டையும் சரி, சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுடலாம். இந்த ரெண்டு காம்பினேஷன் தனித்தனியாகவும் பண்ணலாம் மிளகூட்டல். இந்த ரெண்டு காம்பினேஷனில் பண்ணும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுன்றவங்க. ஸ்வீட் பொட்டேட்டோலையும் நம்மளுக்கு நிறைய ஃபைபர் இருக்குது. ஸ்டார்ச் இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது தான். நம்மளுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிடும் பொழுது. இப்போது இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு குட்டி குக்கர் எடுத்துக்கலாம். பெரிய குக்கர்னாக்கா ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது சின்ன குக்கருங்கிறதால நான் டைரெக்டாக போடுறேன். அடியில் பலாக்கொட்டையை போட்டுட்டு மேலே கிழங்க போட்டுடலாம். ஏன்னா கிழங்கு சீக்கிரம் வந்துடும். ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. இது கூட மஞ்சள் பொடி சேர்க்குறோம். கொஞ்சமாக வெஜிடபிளுக்கு மட்டும் வேணுங்கிற அந்த உப்பை மட்டும் சேர்த்துடலாம். இந்த உப்பை சேர்த்து வேக வைக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப குழையாமலும் இருக்கும். அதுக்காக இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுன்றலாம். ரொம்ப முதக்கிற அளவுக்கு விடாதீங்க. அதில் வெஜிடபிள்ஸ் ஜஸ்ட்டு டிப்பானா போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம விட்டுன்ட்டு, இது சின்ன குக்கராக இருக்கிறதுனால நான் மூடியில் விசிலும் போட்டு மூட போகிறேன். நீங்கள் பெரிய குக்கர்னால் ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதை மூடிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஏற்றிட்டு அடுப்பு சின்னதாக வைக்கணும். ஏன்னா சின்ன குக்கர் வைக்கும் பொழுது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்பொழுது தான் பதமாக வேகும். அதை வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு கப்பு தேங்காய், அதாவது ஒரு முடி தேங்காவை நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் துருவின தேங்காவும் சேர்க்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன், 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுட்டு அது வறுத்து போட்டுன்னு எல்லாம் நல்ல மணமாக இருக்கும். வறுக்காமையும் போடலாம், நம்ம விருப்பம். இது கூட நான் உளுத்தம்பருப்பு அதெல்லாம் சேர்க்கலை. சில பேர் உளுத்தம்பருப்பும் வறுத்து போடுவா. இது திக்னஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்றலாம். ஏன்னா நம்ம இந்த கிழங்கும் நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், அண்ட் பலாக்கொட்டையும் ஒரு திக்னஸ் கொடுக்கும். பாசிப்பருப்பு வேறு சேர்த்துருக்கோம். இது துவரம்பருப்புலேயும் பண்ணலாம், இல்லைனா 2 பருப்பையும் சேர்த்தும் பண்ணலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இது 2 விசில் விட்டால் போகும். அது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தொகையல் ரெடி பண்ணிடலாம். கொத்தமல்லி கட்டு வாங்கி ஆஞ்சு க்ளீன் பண்ணி இதை பொடியாக நறுக்கின்றேன். இந்த கொத்தமல்லி தொகையில் எல்லாம் வெறுமனே தேங்காய் தொகையிலும் நல்லாயிருக்கும், தயிர் பச்சடி நல்லாயிருக்கும், இல்லைனா புளி இஞ்சி நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லைனா கூட மாவுடு தொட்டுன்னு சாப்பிட்றலாம். செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. இது கூட நான் புளி சேர்க்க போகிறதில்ல இந்த தொகையில். நீங்கள் நெல்லிக்காய் சேர்க்குறேன், இன்னும் ஹெல்த்தியாக. ஸோ நம்மளுக்கு பாருங்கள், ரெண்டுமே இந்த காம்பினேஷன்ஸில் சமைக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகூட்டலில் சக்கைக்கொட்டையும் போட்டிருக்கோம், சக்கரவள்ளி கிழங்கும் போட்டிருக்கோம். இதில் நம்ம கொத்தமல்லியோட நெல்லிக்காய் சேர்க்குறோம், புளி சேர்க்க போகிறதில்லை. இப்போது இது நல்லா ஸ்ட்ரீம் போயிடுத்து. இப்போ திறந்து பார்த்தேன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துண்டு மசிக்கிற மாதிரி பண்ணாதீங்க, லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்பில் ஏற்றி ஜஸ்ட்டு வச்சுட்டு நம்ம இந்த ஒரு கொதி வந்தால் போகிறோம். நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம் மிளகூட்டலுக்கு. இப்போ வேணுங்கிற தண்ணியை நீங்கள் விட்டுக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லையா, அரைச்ச விழுதும் கெட்டியாக இருக்குது. தண்ணி நல்லா வேணுங்கிறது இந்த கன்சிஸ்டன்சி மிளகூட்டெல்லாம் நம்மளுக்கு குழம்பு மாதிரி கரண்டியாக இருக்கணும். இப்போ கடைசியாக உப்பு சேர்க்குறோம். ஏன்னா இப்போ அரைச்சி விட்டதெல்லாம் சேர்த்துருக்கோம், தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா. அந்த உப்பு தண்ணியும் கன்சிஸ்டன்சி அந்த டேஸ்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக விட்டுட்டு
ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணக்கூடாது. பிகாஸ் எல்லாமே குக்குடு வந்தால் கொதி வந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதை மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டியை வச்சு தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும்தான் தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதை பொரிய விட்டு சேர்க்கும்பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு வத்தல் சேர்த்தாச்சு. மிளகு வத்தல் ரெடி. இது வந்து கேரளாவில், தட் இஸ் பாலக்காடு ஐயர் வந்து ஸ்பெஷல். இது வாரத்தில் 2 நாள் ஏதோ ஒரு வெஜிடபிளில் மிளகு வத்தல் மாறி மாறி இருக்கும். கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ தொகையில் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போடுறேன். ஒரு 4 குட்டி வரமிளகா. ரொம்ப பெருசாக இருந்தால் 2 போதும். காரம் வேணும்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து ப்ரௌனாக வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அதனால். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் டைரெக்டாக போட்டு வச்சுடுறேன். இப்போ அதே கடாயில் நெல்லிக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் வந்து நிறம் மாறணும். சீக்கிரம் வெந்துடும் நெல்லிக்காய். நம்ம நறுக்கி வேறு வச்சுருக்கோம் இல்லையா. இதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி சேர்த்துன்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு, கொத்தமல்லி தழையை வதக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த சூட்லேயே போட்டு லைட்டாக கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆட்டும். ரொம்ப வந்து நம்ம புதினாலாம் வதக்குவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு பெரட்டினாலே உங்களுக்கு வந்து அது குறைஞ்சிடும் குவான்டிட்டி. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் வந்து டோட்டலி ஆப்ஷனல். வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய கூட சேர்த்துக்கலாம். வேண்டாட்டா வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கொத்தமல்லி தழையும் இந்த நெல்லிக்காவுமே நிறைய இருக்கும் குவான்டிட்டி. அதனால நம்மளுக்கு கிண்ணம் ஃபுல்லாக வந்துடும் தொகையில் அரைச்சோன்னா. உப்பை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. கிண்ணத்துக்கு மாற்றிட்டு வழித்து வச்சு விடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தொகையில் சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு கூட்டை தொட்டுக்கலாம். இல்லைனா மிளகு வத்தலில் நீங்கள் பிசைஞ்சுட்டேன்னா தொகையில் தொட்டுக்கலாம். மோரிஞ்சாத்துக்கும் தொட்டுக்கலாம். ஸோ இது வந்து இது ரெண்டும் பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. உணவே மருந்து. ஹெல்த்தி வெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.